இப்ப புக் ஆஃப் யோசுவா 13:22 ரீட் பண்ணோம் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பெரியோரின் குமாரனாகிய பிலேயாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். இங்கேயும் அதேதான் நடக்குது. ஒவ்வொரு தேசத்துல இருந்து வராங்க. வரப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த இதுல ராகாப உயிரோட வச்சாங்க. இங்க பிழையாங்கிற குறி சொல்லுகிறவனை வெட்டி போடுறாங்க. யார் இந்த பிழையாம்? இல்ல அவரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேக்குறேன். என்னாகமம் 22 ரீட் பண்ணோம் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி எமோரியர் தேசத்தை வந்து வெற்றி, அதாவது போர் செஞ்சு அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இப்ப எங்கன வராங்கன்னா மோவாப் தேசத்துக்கிட்ட வந்து தங்கி இருக்கிறாங்க. மோவாப் தேசத்தோட ராஜா என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. பார்த்து ரொம்ப பயம், அதாவது கலக்கம் அடைகிறாரு. இவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஜனங்கள் ஏராளமா இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைகிறான். கலக்கம் அடைஞ்சு இவன் மட்டும் ஒண்ணும் பண்ணல, பக்கத்து ஒரு நாட்டு ராஜா கிட்டையும் போறான், மீதியானியர். அவங்கள்ட்ட போயிட்டு இது மாதிரி எங்க தேசத்துக்கு பக்கத்துல வந்திருக்காங்க, அதனால ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், குறி சொல்றான்ல பேரியார் படிக்கிறான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிழையாமை அழைத்து வரும்படி அவங்க சந்ததியார் அவங்க மூப்பர்கிட்ட எல்லாம் சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இவங்க மூப்பர்கள் அங்க போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னாகமம் 22:6 அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறிய அடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். அப்ப இந்த பிழையாம் யாருன்னா, ஒரு பெரிய குறி சொல்லுகிறவர். குறி சொல்றவர் அப்படின்னா, சாமுவேலுக்கு முன்னாடி உள்ளவங்களை எல்லாம் குறி சொல்றவங்க ஞானதிருஷ்டிக்காரன்னு சொல்லுவாங்க. சாமுவேலுக்கு அப்புறமா உள்ளவங்களை தான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவரும் ஒரு விதமான தீர்க்கதரிசி தான். ஆனா யார் இவருனா, இஸ்ரவேலர் கிடையாது, அந்நிய புத்திரர். ஆனா இவர் எப்படியாப்பட்ட பவர்ஃபுல்லான ஆள்னா, அவர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஒருத்தனை சபிச்சா சபிச்சு போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ப்ராஃபட்டா இருந்திருக்காரு. யாருக்குன்னா, ஒரு ராஜாவுக்கே தெரியுற அளவுக்கு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா, அவங்க தன்னோட மந்திரி, 2 தேசத்து மந்திரி போறாங்க, ஒரு தேசம் இல்ல, 2 நாட்டோட மந்திரிகள் போறாங்க. மந்திரி போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, கூட வந்து காசும் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு அந்த கூலி கொடுக்கணும்ல, கொடுத்துட்டு போய் எங்க ராஜா இது மாதிரி வந்திருக்காங்களாம் இஸ்ரவேல் தேசத்துல இருந்து, நீ வந்து சபிக்கணும்னு உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பிழையாம் சொல்றாரு, அப்படியாப்பா, இன்னைக்கு நைட்டு என் வீட்டுல தங்கு, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு நான் கேட்டு சொல்றேன். அவரா சொல்லல, கர்த்தர் சொல்றத நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து தங்க சொல்றப்ப கர்த்தர் வந்து பேசுறாரு. என்ன கேட்கிறாருன்னா, தேவன் பிழையாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. பிழையாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜன கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அதுக்கு இவனும் உடனே என்ன பண்றான்னா, காலையிலேயே எழுந்திரிச்சு தன்னோட தங்கி இருக்கிற அந்த மந்திரிகள்கிட்ட சொல்றான், கர்த்தர் இது மாதிரி உன்னை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உன் கூட கர்த்தர் வந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறதா அவருடைய திட்டம், அதனால நான் வந்து உன் கூட வரமாட்டேன், நீ போய் உன் ராஜா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டான். இவங்களும் போனவங்க என்ன பண்றாங்கன்னா, ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப ராஜா மறுபடியும் என்ன பண்றாருன்னா, அவனோட கொஞ்சம் ஹை பொசிஷன்ல இருக்கிற மந்திரிகள் பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுகளை அனுப்பினான். முன்னாடி வந்தவங்க ஒரு எம்பி எம்எல்ஏ லெவல்ல இருந்தாங்கன்னா, இப்போ வரவங்க ஒரு எம்பி லெவல்ல இருப்பாங்க போல. அந்த மாதிரி ஒரு ஆளை அனுப்பிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்கணும், நீ சொல்றதெல்லாம் செய்யறப்பா, ஆனா வந்து ஒண்ணு பண்ணு, நீ வந்து எங்களுக்காக அந்த ஜனங்களை வந்து சபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிழையாம் சொல்றாரு,
பிழையாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நாம் மீறக்கூடாது. எப்படி எப்படி சொல்றாரு? அவரு பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கலாம்? போயிருக்கலாம், சபிச்சிருக்கலாம். ஆனா சொல்றாரு, அவங்க வந்து நீ என்ன சொல்றியோ கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொல்றாரு, நீ எனக்கு வீடு நிறைய பொண்ணும் வெளியும் கொடுத்தாலும் கர்த்தர் சொல்லாததை நான் செய்யவே மாட்டேன். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. சரி பரவாயில்ல, வந்துட்டீங்க, இன்னைக்கு தங்குங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் மறுபடியும் வந்து கேட்கிறாரு, என்னப்பா அப்படின்னு. இவர் சொல்றாரு, இது மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னாப்பா. கர்த்தர் சொல்றாரு, சரி நீ வேணா அவங்களோட போ, ஆனா என்ன பண்ணாத, நான் சொல்றதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னது யாரு? கர்த்தர் சொல்றாரு. இப்ப கர்த்தர் சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போறான். ஆனா போறதுனால அடுத்த வசனத்துல என்ன ஆகுதுன்னா, தேவனுக்கு கோபம் உண்டது. போ சொன்னதும் யாருன்னா கர்த்தர் தான். இப்ப கோபம் கொள்றதும் யாரு அப்படின்னா கர்த்தர் தான். அதுக்காக என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நிற்கிறாரு. அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு இங்கிட்டும் அங்கிட்டும் போகுது. இங்கிட்டும் அங்கிட்டும் போகுது. இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கழுதை வந்து பேசின ஸ்டோரி. அப்போ போகுது, இந்த சைடு போகுது. கர்த்தரோட தூதன் ஒரு அருவான்னு சொல்லமா, உருவிய பட்டயத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. இது இங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது. கர்த்தருடைய தூதனும் இங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிருச்சுன்னா, கழுதை அப்படியே படுத்துருச்சு. இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. யாருக்கு? பிழையாமுக்கு. போட்டு அடிக்கிறான். அப்ப வந்து கர்த்தர் வந்து கழுதையின் வாயை திறக்கிறாரு. அது பிழையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் அப்படின்னு கேக்குது. கழுதை கேக்குது. இவனும் பதிலுக்கு பேசுறான். என்ன பேசுறான்னா, நீ என்ன பரிகாசம் பண்ணி கொண்டே வராயா? என் கையில ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்துச்சுன்னா நான் உன்னை கொன்னு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு கழுதை சொல்லுது, நீ என்னை வாங்கினதுலேருந்து என்கிட்டதான் சவாரி செஞ்சுட்டு இருக்க, என்னைக்காவது உன்னை நான் இப்படி பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்கறதுக்கு அவன் இல்ல, அப்ப ஏன் இப்ப செய்யற அப்படின்னு கேட்கிறப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, பிழையாமின் கண்களை திறக்கிறாரு. அப்ப கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்த போது என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி வழியில நிக்கிற கர்த்தருடைய தூதன் நிக்கிறத அவன் பாக்குறான். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி கேட்கிறாரு, நீ உன் கழுதைய இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. நல்லா நோட் பண்ணுங்க. இங்க போக சொன்னது கர்த்தர், அதனால் கோபம் கொண்டது கர்த்தர். மறுபடியும் தூதன் அனுப்பிச்சதும் அவருதான். கழுதையின் வாயை இது பண்றதும் அவருதான். மறுபடியும் அவனுடைய கண்களையும் திறந்து உன் வழி எனக்கு மாறுபாடானதான் இருக்கு. அப்ப அவன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, இது உனக்கு தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா நீ போ, ஆனா வந்து என்ன பண்ணணும்னா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ சொல்லணும், அதை மீறி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவனும் போறான். மறுபடியும் கண்டினியூ பண்ணி போறான். ஒரு ராஜாவே வந்து வெல்கம் பண்றதுக்காக வராரு. அப்ப அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இப்ப கரண்ட்ல நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிறோம், நம்மள யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மளை இன்வைட் பண்றாங்கன்னா, அப்ப நம்மளுக்கு எவ்வளவு பெரிய இது. அந்த மாதிரிதான் நம்ம அப்படிதான் அப்ப அவர் இருந்திருப்பாரு. அந்த அந்த லெவல்ல இருக்கிறாரு. வந்து இது பண்றாரு. அவருக்கு ஆடு மாடெல்லாம் அடிச்சு நல்லா சமைச்சு விருந்து கொடுக்குறாரு. மறுநாள் எழுந்திரிச்சு, என்னை வாப்பா அந்த ஜனங்களை பாரு, வந்து சபி எனக்காக அப்படின்னு சொல்றாரு. 3 இடத்துக்கு போறாங்க. 3 இடத்துக்கு போனாலும் கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? ஆசீர்வாதம் தான் பண்றாரு, சபிக்கல. பாலாக் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ரொம்ப கோவம் கொண்டு என்ன பண்ணிடுறாருன்னா, அவரை திட்டுறாரு. நீ ஆசீர்வதிக்க வேண்டாம், சபிக்க வேண்டாம், நீ போயிருப்பா அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்லுவாரு, அகைன் அதை சொல்றாரு, நீ வீடு நிறைய எனக்கு பொண்ணும் வெள்ளியும் கொடுத்தாலும் நான் கர்த்தர் செய்யறதான் சொல்லுவேன், கர்த்தர் செய்யறத ஒண்ணுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 பேருமே போயிடுறாங்க. இப்ப இதுல வந்து இவர் எதுவும் தப்பு பண்ணாரா? இல்லையா?
இப்ப அதேதான் நடந்திருக்கு. இப்ப அடுத்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, என்னாகமம் 25ல 1 to 1, 2, 3 படிச்சோம் அப்படின்னா, அடுத்தது முடிஞ்சிடுறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த அதிகாரம் நம்ம பார்க்குறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அடுத்த வசனத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வசனத்துலதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, சபிக்க மாட்டேன், அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அதிகாரம் கடந்து போறப்ப என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் பாவம் செய்யறாங்க. யாரு கூடனா அதே மோவாபிய ஸ்திரீகளோட பாவம் செய்யறாங்க. அவங்க அந்த சாப்பாடு இது பண்றது, அவங்க தேவர்களை போய் பணிந்து கொள்றது, அப்படி நடக்கிறப்ப கர்த்தருக்கு கோபம் வருது. அதுல ஒரு வாதை வருது. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் சாகுறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. இப்ப யூதா 11 ரீட் பண்ணா, ரீட் பண்ணா, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இதுல பிழையாம பத்தி வருது. என்ன சொல்றாரு அப்படின்னா, பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகம். இங்க ஏதாவது வஞ்சகம் செஞ்சிருந்தாரா அதுக்கு முன்னாடி? அவரு ஒண்ணும் செய்யல. அவர் ஒண்ணுமே பண்ணல. தப்பிக்க கூடாதுன்னு சொன்னாரு, போயிட்டாரு. ஆனா என்னாகமம் 31:16 ரீட் பண்ணா, பேயோரின் சங்கதியிலே பிலோயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் உன்னை தபிக்கதான் மாட்டேன், ஆனா என்ன பண்ணுவேன்னா உனக்கு ஆலோசனை தரேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கெட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆலோசனையை நான் தரேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ராஜாவுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறாரு. என்னாகமம் 23:9 ரீட் பண்ணா, கண்மலையுச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். இது என்ன ஆகுதுன்னா, இவரு வாயிலிருந்து வர ஒரு தீர்க்க தரிசனம் தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்றாரு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஜனங்களோடையும் அடுத்த ஜாதிகளோட கலவாம தனியா வாசமா இருக்கிறவங்க. அப்ப அவர் இந்த வார்த்தையை எடுத்து பாலாக்குக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. நீ உன்னுடைய ஸ்திரீகளை இது பண்ணி அனுப்பி நான் உன் தேவர்களை இது பண்ணிக்க சொன்னா என்ன பண்ணுவாரு? கர்த்தர் அவங்க மேலேயே கோவப்படுவாரு. நீ அவங்க மேல எதிர்க்க தேவையில்ல, கர்த்தர் அவங்க மேலேயே கோவப்படுவாரு, அவங்களையும் அழிப்பாரு அப்படின்னு ஒரு ஆலோசனையை கொடுத்து இந்த மோவாபிய ஸ்திரீகளை பிளான் பண்ணி அனுப்புறாங்க. இதுதான் அடுத்த வசனத்துல நடந்திருக்கு. சோ இவர் என்ன பண்றாருன்னா, நான் ஸ்ட்ராங் வெளியில சொல்றாரு, நான் ரொம்ப நல்லவன், கர்த்தருக்கு கர்த்தர் சொல்றதுதான் செய்வேன், கர்த்தரை விட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்டா என்ன பண்ணிட்டாருன்னா, பணத்திற்காக இந்த ஆசையை பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, போயிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் அவங்களை ஆசீர்வதிக்கதாப்பா போறேன், நீ போகாதன்னு சொல்லிட்டாரு. 2வது தடவை அவங்க வரப்ப இவர் கர்த்தருக்கு உண்மை உள்ளவரா இருந்தா என்ன பண்ணி இருந்திருக்கணும், இல்ல கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவர் வாயினாலேயே வருது என்னது, நீ வீடு நிறைய எனக்கு பொண்ணையும் வெளியையும் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது எதுல இருந்து வருதுன்னா, வாயினால மட்டும்தான் வருது, இருதயத்தினால அவருக்கு வரல. அவருக்குள்ள இருந்த பண ஆசையினாலதான் அது 2 தடவை அவர்கிட்ட இருந்து வெளிப்படுது. 3வது தடவை என்ன பண்றாரு, போறாரு. கழுத இதுக்கு முன்னாடி ஏதாவது மிருகம் வாய் திறந்து பேசியிருக்கா ஏதாவது ஒரு இடத்துல? இல்ல, இவர்கிட்டயே பார்த்தோம். அப்ப கர்த்தருக்கு அது சித்தமே இல்லை.
அந்த இடத்துல ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் என்ன சொல்றாரு, நீ போறது எனக்கு மாறுபாடுள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல கூட அவருடைய இருதயம் இது படல. அவருடைய அந்த பண ஆசை நிமித்தம் கடினப்பட்டு போய், உங்களுக்கு போக விருப்பம் இல்லைன்னா நான் போகல. உங்களுக்கு பாவமா அதுதான் கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டாரே, போக விருப்பம் இல்ல எனக்கு அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அப்பவையும் துணிஞ்சு போறாரு. 3 இடத்துலயும் ஒரு இடத்துலயே கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டாரு. இருந்தாலும் அவருடைய எண்ணம், இங்கன போனா ஒருவேளை சபிக்க சான்ஸ் இருக்கு. இங்க போல ஒருவேளை கர்த்தர் சபிச்சிருவாரோட எண்ணம் இவருக்குள்ள இருந்ததுனாலதான் இந்த ஒரு இதை பண்ணியிருக்கிறாரு. அப்ப ராகாப் வந்து இதனாலதான் என்னாகும் 31:8 பார்த்தோம்னா அடுத்த வசனத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அதான் மறுபடியும் போய் மோவாபியர்களை வந்து யுத்தம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அந்த ராஜாக்களோடையும் சேர்த்து இந்த பிள்ளையாங்கிற குறி சொல்லுகிறவனையும் கொண்டு போட்டுறாங்க. இப்ப ராகாப்புக்கும் இவருக்கும் பிள்ளையாமுக்கும் அப்படின்னு பார்த்தா ராகாப் வந்து ஒரு வேசி விபச்சார ஸ்திரீ. ஆனா அவங்க பார்வையில வந்து என்னது வெளிப்புறம் கெட்டவங்க தான். ஆனா வந்து கர்த்தரை அவங்க அறியாதவங்க. ஒன்னே ஒண்ணுதான் அவங்க கேள்விப்படுறாங்க, கர்த்தர் யாரு, அந்த ஜனங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அடுத்த நாட்டுக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு உன் கர்த்தர் வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே போல ஒரு தேவன் இல்லை அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா வந்து என்ன பண்றாரு, இவர் பிள்ளையாம் வந்து ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரே வந்து நேரா பேசுறாரு. உங்ககிட்ட வந்திருக்கிறது யாரு அப்படின்னு வந்து பேசுறாரு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானவரா இருந்திருப்பாரு, கர்த்தருக்குள்ள எவ்வளவு நெருக்கமானவரா இருந்தா கர்த்தர் வந்து நேரா பேசியிருப்பாரு. ஒரு கழுதையை கொண்டு பேசுறாரு. அப்பயும் அவரால மனம் திருந்த முடியல. அவருடைய பண ஆசை அவருடைய இருதயத்தை கடினப்படுத்துறதுனால அவர் வந்து வஞ்சனையா வந்து ஒரு ஆலோசனைய சொல்றாரு. இப்ப ஆதியாகமம் 22:3 படிச்சோம்னா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். சோ ஆபிரகாமும் போறாரு, இவரும் போனாரு, பிள்ளையாமும் போனாரு. அதிகாலையிலே எழுந்திரிச்சாரு, தம் கழுதைக்கு சேணம் கட்டினாரு, 2 வேலைக்காரர்கள் இருந்தாங்க, கூட போனாரு. ஆபிரகாமும் போறாரு. என்ன பண்றாருன்னா அதிகாலையிலே எழுந்து அதே இதை பண்றாரு. 2 பேருக்கும் வேற வேற நடந்துச்சு. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு கர்த்தர், நீ போய் உன்னோட குமாரனை எனக்கு வந்து பலியிடுப்பான் அப்படின்னு சொன்னாரு. பிள்ளையாமுக்கு என்ன சொல்றாரு, நீ போகாதன்னு சொன்னாரு. 2 தான். இப்ப எது வந்து ஃபாலோ பண்றது ஈஸி, எது எது செய்யறது ஈஸி? ஆபிரகாம் பண்ணது ஈஸியா இல்ல பிள்ளையாம் பண்றது எது எது கரெக்டா இருக்கும்? பிள்ளையாமுக்கு ரொம்ப ஈஸி, நீ போகாதன்னா போகாம இருக்கலாம், அவங்க யாருமே இல்லை உனக்கு, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். ஆனா ஆபிரகாமுக்கு அப்படி கிடையாது. 100 வயசுல ஒரு குழந்தை பிறக்குது, வாக்குத்தத்தம் பண்ணி 25 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அந்த குழந்தைய புடுங்குறப்ப அப்ப ஒருவேளை ஆபிரகாம் பண்ணிருக்கலாம், ஒருவேளை 1 தடவை 2 தடவை ஐயோ கர்த்தர் சொல்லிட்டாரா, இன்னொரு தடவை வேணா நான் ஜெபம் பண்ணி பாக்குறேன், கர்த்தர் வந்து மறுபடியும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு யாரு நினைச்சிருக்காங்கன்னா ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் என்ன சொன்னாரு, ஒரே ஒரு வார்த்தை தான், அது ஆபிரகாமுக்கு சொன்னதுதான் கஷ்டமான ஒண்ணு, போய் உங்க மகனை பலியிடு அப்படின்னாரு. அவர் ஒண்ணுமே பண்ணல, அதிகாலையிலுமே எந்திரிச்சு போறாரு. இவர்கிட்ட போகாத, இவங்களை நான் ஆசீர்வதிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லியும் இவருடைய இருதய கடினத்து நிமித்தம் பணத்த ஆசை நிமித்தம் அவர் வந்து இவர் வந்து பிழையாம் இதை செய்கிறாரு. அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை துதிப்பதற்கும் வேஸ்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடங்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அந்த பிழையாமின் ஆவி அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் இருக்கு, இனிமேலும் இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இன்னும் உன்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு அந்த பெர்கமு சபைக்கு எழுதுறப்ப இந்த வசனத்தை சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம். என்ன அப்படின்னா 1 தீமோத்தேயு 6:10 ரீட் பண்ணோம் அப்படின்னா,
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். இதேதான் இங்க அது நடந்தது. என்ன அப்படின்னா, பிள்ளையாமுக்கு நடந்தது அதுதான். அவரு எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டா இருந்தா, நல்ல பாப்புலரா இருந்ததுனாலதான் ஒரு ராஜாவுக்கே தெரிஞ்சிருக்கு. ஒரு கர்த்தரே நேர்ல வந்து பேசுறாரு. ஆனா வந்து எதனாலனா பணத்து ஆசையினாலதான் அவர் வந்து தன்னுடைய இதை வந்து விட்டு விலகுறாரு. அதாவது நல்ல டயலாக் மட்டும் பேசுறாரு, நான் அப்படி இப்படி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனா ஒண்ணுமே இல்லை, ஒரு கழுதை பேசுறப்ப கூட ரியலைஸ் பண்ணி வந்துருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் ஆடு மாடு நாயெல்லாம் இருக்கும். திடீர்னு நாய் வந்து வாயை திறந்து பேசுதுன்னா நம்ம பதிலுக்கு பேசுவோமா, இல்லை அது பேசுதே அப்படின்னு ஷாக் ஆகுவோமா? ஷாக் ஆகும். ஏன் நீ எப்படி பேசுற? கண்டிப்பா அப்படி ஆகும். ஆனா அது கூட அந்த இடத்துல அவர் பண்ணல. என்ன பண்றாருன்னா, கழுதைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, ஏதோ மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி. எப்படி அவர் அதை யோசிக்க, எப்படி அது நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு ஒரு கடின இருதயம் வருது. எதனாலனா ஒரு ஆசை, பொருளாசை. இதனாலதான் ஒரு மனுஷனுக்கு ஆகுது. கொலோசியர் 2:4 எடுத்து படிச்சோம் அப்படின்னா, ஒருவனும் உங்களை நய வசனிப்பினால் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னா, அந்த ஆவி வந்து அவருக்குள்ள மட்டும் இல்ல, இன்னைக்கும் பல பேத்துக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். கர்த்தருக்கு நம்ம எப்படியாப்பட்டவங்களா இருக்கோம்? பண ஆசை இல்லாதவர்களா, அவருக்கு கீழ்படுகிறவர்களா, அவர் சொல்றத செய்யறவரா, அது மாதிரி இருக்கிறவங்களா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம ஒருத்தவங்கள பாக்குறோம் அப்படின்னா, அவர்கிட்ட வரம் இருக்கா, ஒருத்தவங்கள்ட்ட ஆவியின் வரம் இருக்கா, ஓ சூப்பர். நோ, இவர்கிட்ட ஆவியின் வரம் இருந்துச்சு, ஆனா ஒன்றும் இல்லை, அவரு தன்னுடைய ஆவிய கெடுத்து போட்டுக்கிட்டாரு. நம்மளும் ஒருத்தவங்கள பாக்குறப்ப ஆவியின் வரம் அவங்கள்ட்ட இருக்கான்னு பார்க்க கூடாது, ஆவியின் கனிகள் அவங்கள்ட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஆவியின் கனிகள் அவங்கள்ட்ட இருந்தாதான் அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு விருப்பமானவங்களா சுத்தமானவங்களா அவங்க வாழ முடியும். இப்ப கலாத்தியர் 6:8 படிச்சோம் அப்படின்னா, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். நம்ம வந்து மாம்சத்திற்கு ஏற்றபடி வாழ்றோமா, இல்ல ஆவியின்படி வாழ்றோமா அப்படின்னு நம்ம தான் பண்ணணும். எபிரேயர் 11:31 எடுத்து படிச்சோம் அப்படின்னா, விசுவாச வீரர்கள் அப்படிங்கிற பட்டியல்ல ராகாபோட பேர் வரும். அவங்க விசுவாசத்தினால், கிரியையினால், விசுவாசத்தினால அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல்ல ராகாபோட பேர் வரும். ஆனா வந்து பிள்ளையாமோட பேரும் வரும். எந்த ஆவி உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட பேரு பிள்ளையாமோட ஆவியை பத்தி வருது. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கர்த்தருக்கு மாம்சத்தின்படி நடக்கிறோமா? அந்த பொருள் ஆசைகள் நம்மள்ட்ட இருக்கா, இல்ல கர்த்தருக்கு நம்ம எப்படி கீழ்படுகிறவங்களா இருக்கிறோமா? அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தவங்கள பாக்குறப்ப, ஏன்னா இப்ப வந்து நம்மளும் கடைசி காலத்துல இருக்கிறதுனால கர்த்தர் சொல்லியிருக்காரு, பிழையாமையின் ஆவி உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அப்ப யாருக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம இது பண்ணி கர்த்தருக்கு ஏற்றவர்களோட நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்றவங்களா நம்ம இருக்கணும். நம்மளும் அது வந்து பாஸ்டருங்க அப்படியெல்லாம் கிடையாது, விசுவாசிகளுக்கும் தான். நம்ம விசுவாசிகளாவே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் வந்து எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமா இருக்கணும். எந்த ஒரு ஆசையும் இல்லாம, எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாம, தன் ஆவியை வந்து கெட்டு போகாம, எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ராகப் ஒண்ணுமே இல்லை. அவங்க யாரு? சும்மா பேசி கர்த்தரை அறியாதவங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தர் வந்து அவங்களை சும்மா மட்டும்தான் எடுத்து வச்சாரா? இல்ல. ராகாப் வம்சத்துலதான் கர்த்தரே வந்து பிறக்கிறாரு. ராகாப்போட பையன் தான் யாரு? போவாஸ், ரூத்தோட கணவர். சோ எவ்வளவு பெரிய ஒரு இதை கொடுக்கிறாரு கர்த்தர். அப்ப நம்ம வந்து கர்த்தரை தெரிந்து கொள்கிற விதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது 1 கொரிந்தியர் 3:12-13 படிச்சோம் அப்படின்னா, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். நாம எப்படிப்பட்டவங்க?
யாரு பொண்ணா இல்லை வெள்ளியா, விலையேற பெற்ற கல்லா, மரமா, புல்லா, வைக்கோலா? ஒரு நெருப்பு மேல வைக்கிறோம். நெருப்பு மேல வைக்கிறப்ப வெள்ளியை வச்சா என்ன ஆகும்? உருகிரும். விலையேற பெற்ற ஒரு கல்லை வச்சோம், கல் வெடிச்சிரும். மரத்தை வச்சா எரிஞ்சிரும். புல்லை வச்சா அடுத்த செகண்டே போயிடும். வைக்கோலை வச்சா அதுவும் அப்படியே போயிடும். அப்ப பொன் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உருகி அந்த அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உருகி வேற எதுவும் ஏற்றுவாங்கல்ல, அது மட்டும்தான் பொன் மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்ப நாம கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? பொண்ணா இருக்கிறோமா, வெள்ளியா இருக்கிறோமா, மரமா இருக்கிறோமா? நம்மள நாம தான். இன்னொருத்தவங்க சொல்லலாம் கூடாது. நம்மளுக்கு தெரியும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படியாப்பட்ட ஆவியின் பக்தர்களா இருக்கிறோம். பிழையாமின் ஆவியின் படி இருக்கிறோமா, இல்ல ராகேல் மாதிரி இருக்கிறோமா, ராகாப் மாதிரி இருக்கிறோமா, ஆபிரகாம் மாதிரி கர்த்தருக்கு கீழ்படுகிறோமா? அது மாதிரி நம்மள நாமளே கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமென். நன்றி.